யாரோ பெல் அடிக்கிறாங்க. மணி என்ன 6? ஆமா. அப்படின்னா என் டிரைவர் தான். குட் மார்னிங். மறுபடியும் பட்டுட்டீங்களா? பெண்ணுங்க வீட்டுக்கு போலாம் சார். பெண்ணுங்க ஐயா ட்ரெஸ்ஸை மாத்துங்க சார். மாட்டி டாடி அறைய விடு. பாத்தியாடி, அப்பா வந்ததும் ஆசையோடு கிட்ட ஓட வேண்டிய பிள்ளைங்க பயந்து உள்ள ஓடுதுங்க. ஆமாம்மா. சரி சரி, நீ போய் லட்சுமி கிட்ட அவன் வந்துட்டான்னு சொல்லு. சரிம்மா. அம்மா அம்மா. என்ன அலமேலு? ஐயா வந்துட்டாருமா. என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. குடிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னாரு, குடிக்காம இருந்தா அப்பவும் செத்து போயிடுவேன்னு சொன்னார். பேசாம குடிச்சுட்டே செத்து போறேன். போதும் விளையாட்டு. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும், மறந்துடாதீங்க. நல்லா சொல்லு, அப்பவாது புத்தி வரட்டும். யாருக்கு? எனக்குதான். என்னங்க என்னங்க ஹோட்டல் என்ன கூட்டு வரையா? ஆமாமா. மத்ததெல்லாம் கூட வழக்கம் போலதானே? ஏன்பா, அவன் உடம்புதான் என்னத்துக்காகும். நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லி கேட்காதவரு நான் சொல்லியா கேட்க போறாரு? அதுவும் சரிதான். இப்ப யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு இப்ப கெட்ட புத்தி நடந்துட்டு இருக்கு. வர 5ஆம் தேதிக்கு குரு பெயர்றான். ஆண்டவன் புண்ணியத்திலே அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை சரியாயிருப்பான். நாளைக்கு தாமா 5ஆம் தேதி. குரு பேசி நாளைக்கு தான். அப்படியா? ஏங்க நல்லா இல்லையா? யார் சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கு. இது அனாவசியமா தின்னு வேஸ்ட் பண்ணணுமேன்னு பாக்குறேன். அப்ப இடியாப்பம் சாப்பிடுங்க. வேண்டாம், தொண்டையில இடிக்கும். அதுக்குதான் அளவுக்கு மீறி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாக்கு மரத்து போயிடும். நல்ல பொருள் எதுவுமே வாய்க்கு ருசிக்காது. ஹோட்டல்ல எல்லாமே ருசிக்குத. இத பாருங்க, ருசிக்கிறதெல்லாம் நல்லதில்ல, கசக்கிறதெல்லாம் கெட்டதில்லை. அப்ப நீயே ஒத்துக்கிட்டீல கசக்குதுன்னு. நான் போறேன். எங்க? ஹோட்டலுக்கு. நானும் வரேன் ஹோட்டலுக்கு. இடியாப்பத்தை போட்டு. ஜெர்மனில இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காராம். அவரை பார்த்தா என் கால் குணமாயிடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாது? அவரை பார்த்தா உடனே ஆபரேட் பண்ணணும்னு சொல்லுவாரு. 5000 10,000 தேவைப்படும். என்கிட்ட பணம் இல்லை. என்னங்க?
இப்படி முகத்தில் அடிச்சாப்புல பதில் சொல்றீங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டா நமக்கு அது நல்லது இல்லைங்க. சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன தப்பு? சரின்னு நீயே சொல்லு. நில்லுங்க. இந்த மருந்தையாவது வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுங்க. கால்வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. மேனேஜர் சார், ஆபீஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு? ஏறு சார், ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமேனு இப்பதான் ஸ்டேட்டுக்கு போன் பண்ணேன். இப்பவே 10,000 ரூபாய் இருப்பதா சொல்லிருக்கான். அதை வேணா நீங்க எடுத்துங்க. தேங்க்யூ. எனக்கு 5,000 ரூபாய் போதும். பாக்கி வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்க. போட்டோம். வாடா, இந்தாங்க போங்க. வாங்க. என்ன வண்டிங்க? இதுக்கு அடிக்கடி ஏதாவது தலைவலி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன வழியோ தெரியல, நல்லா வந்த வண்டி புஷ்னு வழியில ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? வேலை ஆஃப் பண்ற அந்த வண்டி என்னன்னு பாரு. போய் நீங்க இந்த வண்டியில வர்றது பரவாயில்ல. சேகர் பிரிண்டிங் பிரஸ் மேனேஜர், அட்லீஸ்ட் ஒரு ஷோரூம்ல இருந்து நியூ வண்டியா டெலிவரி எடுக்க வேணாமா? நீங்க ஒண்ணு வேத்தரச்சில கொட்டிக்கிட்டு பேருதான் பெத்த பேரு, தாகத்துக்கு நீள் ஏமே அட்ல சொத்தாரு. உங்க முதலாளிய பத்தி ஒரெல்லாம் பேசிக்கிறாங்க. கட்டகத்தையா அள்ளி விடுவாரா, பெரிய தர்மகர்த்தான்னு சொல்றாங்க. தான தர்மம் எல்லாம் பொம்பளைங்களுக்கு தான். எங்களுக்கு ஏது இருக்க நிலைமையை பார்த்தா கப்பலை இழுத்து வச்சு மூடிடுவாங்க போல இருக்கு. அப்படியா? நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நிலைமையை அடியோட மாத்தலாம். நான் நினைச்சு என்ன சார் செய்யறது? அப்பன் பணனால நடுவில் இருக்க வேண்டாமா? பணம் என்ன சார் பெருசு, மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது தானே. பணத்தை நம்மளா பார்த்து வாங்கினா வருது, போனா போகுது. அது என்ன சார் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? அது எப்படி? ஈஸிதான் பாருங்க சொல்றேன். என்ன ஆச்சரியமா இருக்கா? உள்ள வாங்க. மேல ஒர்க் ஷாப், கீழே சீட்டாடுற கிளப். நல்ல இது எல்லாருக்கும் நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர். ஆமா, பணம் வானா வரும் போனா போகும் சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? ஆமா, இப்ப என்ன சொல்றேன், எல்லாம் பிரிண்டிங் பிசினஸ். அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. என்ன தடிக்கிறேன்? கல்யாணம், கர்மாந்திரம், துக்க நாள், இதுக்கு நோட்டீஸ் அடிக்கிறேன். நான் சொல்றது அது இல்ல, கரன்சி. கள்ள நோட்டா? ஏன் அப்படி சொல்ற? கரன்சி சொல்லு. அதை அடிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கான். அவன் அடிக்கிற நோட்டை பார்த்தா அரசாங்கத்திலேயே நோட் அடிக்கிறத விட்டுருவாங்க. அவனுக்கே குத்தகை கொடுப்பாங்க. அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்லாம் என் கைவசம் இருக்கா? நல்ல யோஜனை தான். இருந்தாலும் எங்க முதலாளி இதுக்கு ஒத்துக்கணுமே. இது வரைக்கும் நம்ம தாப்பாட ஒரே பேச்சுவாங்க. பாவம், அவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்குவாங்க. கடங்காரங்க வேற கோர்ட்டு கேட்டு போறாங்க. நெருக்கடியான நேரம் இல்ல. நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு லாட்டா கொஞ்சம் பணம் கிடைச்சா போறோம், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? இது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. நீங்க மனசு வச்சு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை சொன்னா லட்சமா கிடைக்கும். எப்படி? நமக்கு ஒரு சமூகம் இல்ல சார். ஊர் அடங்கின பிறகு நான் சொல்ற பார்த்துட்ட இந்த பிரஸ் ஒப்படைச்சிட்டு நாம ஹாய சேல உட்காந்துக்கணும். பிளாக்கு பேப்பர்லாம் அவங்களுக்கு ஒரே ராத்திரில லட்சமா நோட் அடிச்சிருவாங்க. நோட்டு கரன்சி நோட்டு. கவுண்டருக்கு களவோட்ட. உனக்கு நான் மூளை கெட்டு போச்சா? இவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியத்தை செய்யறதுக்கு எப்படி தயாரான? நான் எங்க சார் தயாரான? நீங்க பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க. உங்க சந்தோஷம் கெட்டுடக்கூடாது. அதனாலதான் எனக்கு பிடிக்காத இந்த யோஜனை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க எங்க சரின்னு சொல்லிடுவோங்க, நான் பயந்துகிட்டே இருந்தேன். சாரி சபாபதி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன். என்ன செய்யறது? நான் இப்படி ஆடம்பரமாவே வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு பணம் தேவைதான். இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான காரியம் செய்யறதா? தர்மம் நியாயம் ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் அதுக்கு நம்ம பயப்பட வேணாம். இனிமே இதை பத்தி நினைக்க கூடாது, தெரியுமா? ஆபீஸ்ல ஏதாவது பணம் இருக்கா? ஏது சார்? நான் மேனேஜ் பண்ணிக்கிறோம்.
உண்டா நம சிவாயம். நாம எதிர்பார்த்தபடி நடக்கல. எங்க முதலாளி தர்ம நியாயம் பேசுறோம். சபாபதி, நாம என்னமோ அவனுடைய பிரிண்டிங் பிரஸ்ல தான் அச்சடிக்க போறோம். ஆனா அந்த பங்கு வாங்க முடியாம போறானே நினைக்கிறப்ப வருத்தமா இருக்கு. அவன் சம்மதம் இல்லாம அவன் பிரச்சனை நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, ராத்திரி பூரா பிரசியவா சுத்திட்டு இருப்பான். இல்ல, பெண்களோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நடு ராத்திரில திடீர்னு பிரஸுக்கு வந்து இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போறான். எப்ப வருவான் எப்ப போவான்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவனை கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிட்டா அப்படி ஈஸியா நம்ம காரியத்தை முடிச்சிடலாம். ஆனா வெளியூருக்கு போகணுமே. இந்த மாதிரி பசங்களை வெளியூர் அனுப்புறதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறவன் நான் தானே. ஆனா ஒண்ணு சபாபதி, அவன் எந்தெந்த பெண்கள் மேல நாட்டமா இருக்கான்றதான் நம்ம வாட்ச் பண்ணணும். யாருக்கு அறிவு இருக்கும்? எல்லாமே சொல்ல. I said nonsense. Hey. What a surprise. என்ன போலவே ஒருத்தனா? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ப்புற அப்படி இருக்கு. ஆனா குணம் மட்டும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். உன் மேல பேர் அடிச்சுட்டேன் கோச்சுக்கையா. இந்த கட்சி பரவாயில்ல, கட்சி வியாபிட்டே இருக்கு. தொடக்கிற ஸ்டைல் கூட என்ன மாதிரியே இருக்குது. உன் பேர சுந்தரமூர்த்தி நாயனார் 63 ஒருத்தர. எந்த ஊர்? ஆண்டிப்பட்டி. அத பார்த்தா வில்லேஜர் மாதிரி தெரியல, கொஞ்சம் நாகரிகமா தான் இருக்கேன். இப்ப வில்லேஜ்ல தான் நாகரிகம் வளருது, பட்டணத்துல பண்பு அழியும். எதை வச்சு அப்படி சொல்றேன்? பார்த்தோன்னு தெரியுது. யார பார்த்தா? என்ன பார்த்தாவா இந்த ஊரை பார்த்தாவா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்க வசதி. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன். உனக்கு ஆச்சரியமா இல்ல? ஒரே மாதிரி உருவம் கொண்டவங்க உலகத்துல 4 பேராவது இருப்பாங்கிறத நான் படிச்சிருக்கேன். நான் கூட படிச்சிருக்கேன், ஆனா மறந்து போச்சு. உங்க பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் பேர் ராஜசேகர். எல்லாரும் என்ன ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை என் காரையை பாக்குறவங்க இவர் எந்த ஊர் ராஜான்னு கேட்பாங்க. சில பேர் எங்க ஊர் ராஜான்னு சொல்லுவாங்க. எங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ராஜா வேண்டி இருக்கு? ராஜா வெறும் சேகர்னு வச்சுக்கிட்டேன். எப்படி? காரணம் கரெக்டா தான் இருக்கு. சரி, என் கூட கார்ல வா, பேசிக்கிட்டே போலாம். சாரு, நான் டவுனுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி நாயனார், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல மேம். ஆமா. Lovely sights, lovely nights, drops of honey, pots of money, laughing pals, loving girls, laughing pals, loving girls. All is mine, yeah, all is fine. All is mine, yeah, all is fine. And the world, yeah, that's mine. ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேணும். ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேணும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேணும், இல்லை பூசாரி வந்துதான் ஓட்ட வேணும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேணும், இல்லை பூசாரி வந்துதான் ஓட்ட வேணும். ஆணாட்டம் பெண்ணா
நான் கண்டேன் எத்தனை வேஷம், நீ கண்ட பட்டண வாசம். நான் கண்டேன் எத்தனை வேஷம், பண்பாட்டு தத்துவம் உண்டு. என் பட்டண தம்பி நமக்கென்று பாதையும் உண்டு. ஒண்ணு தெரிஞ்சுக்கு, ஒன்னே புரிஞ்சுக்கு, நல்லா நடந்துக்கு, கண்ணே திறந்துக்கு. ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் மாற வேணும். வா நல்லா சேலைய கட்டு, ஏன் வந்தாய் நாணத்தை விட்டு, வா கொஞ்சம் குங்குமம் இட்டு. மேல் நாட்டு சந்ததி அல்ல என் பட்டண பொண்ணு, நம் நாட்டு சங்கதி என்ன. மேல் நாட்டு சந்ததி அல்ல என் பட்டண பொண்ணு, நம் நாட்டு சங்கதி என்ன. கண்ணே சுருக்கிக்கு, காலே அடக்கிக்கு, கையே மடக்கிக்கு, பொண்ணா நினைச்சுக்கு. ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் மாற வேணும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்னை வேணும், இல்லை பூசாரி வந்ததுதான் ஒட்ட வேணும். Come in, Mr. Sundaramurthy Nayanar. ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையே போ, இதை போட்டுக்கோ. ஐயா, எனக்கே இதெல்லாம். இந்த பாருங்க, என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக நெக்லஸ் வாங்க வந்தவனா, நான் உடனே ஊருக்கு போகணும். மணி 11 ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு புறப்படுங்க. நான் ராத்திரில வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் தான் நமக்கு பர்மனன்ட் வீடு. அப்போ வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் மறந்தாச்சா? வீடு வாசல் குடும்பம் நியூசன்ஸ் அதெல்லாம் ஒரு வழியா மறந்துட்டு இப்படி ஜாலியா இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னமோ கீழே விழுந்துச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, இதுக்கெல்லாம் நான் மருந்து வாங்கிட்டு போகணும். பெரிய நியூசன்ஸ். ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ ஷீலா, என்ன? ஐ எம் சாரி டார்லிங், இன்னைக்கு ஒரு அதிசயமான மனிதரை சந்திச்சேன். அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி, நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணேன். நாளைக்கு நைட் மீட் பண்றேன். ஓகே ஓகே, பாய். யாரு? தங்கச்சியா பேசுனது? தங்கச்சி? நம்மளுக்கு தங்கச்சி கிங்கச்சி கிடையாது மன். போன்ல பேசுனது உங்க மனைவியான்னு கேட்டேன். என் மனைவி உனக்கு தங்கச்சியா? நான் அப்படித்தான் நினைக்கிறது வழக்கம். அப்படின்னா நீ என் மாப்பிள்ள. இனிமே உன்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ள? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். யாரு? லீலாவா? நான் உன்னை மறக்கலையே, நான் உன்னை மறக்கலையே. உன்னை மறப்பனா? இன்னைக்கா? முடியாது டார்லிங், நாளைக்கு மீட் பண்றேன். ஓ, நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு, நாளைக்கு மீட் பண்றேன். ஷியோர். குட் நைட். மிஸ்டர், இது ஒரு தங்கச்சியா? ஆமா மாப்பிள்ள. அருமண்டா, உங்களுக்கு வந்து நான் மாப்பிள்ளைய மாட்டினேன். ஏய், உண்மையை சொல். உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இது வரைக்கும் இல்ல. உன்னை நம்பலாமா? எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பாவை பாருங்க, அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எங்க அப்பா ரொம்ப கர்நாடகம், பெரிய பக்தர். எங்க ஊர்ல இருக்கிற ரவுடி பைய கூட எங்க அப்பாவுக்கு முன்னால சிகரெட் பிடிக்க மாட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? மாவனாரே, முதல்ல நமக்கு ஒரு பொண்ணு கொடுங்க, அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம். ரியலி யூ ஆர் லக்கி ஐ சே. நான் ஒரு முட்டாள். தெரியாதனமா கல்யாணத்தை பண்ணிட்டு 2 புள்ள வேற பெத்துட்டேன். என் ஒய்ஃப் இருக்காள லட்சுமி, சனிய எதுக்கு எடுத்தாலும் பெரிய மேத மாதிரி எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான்
ஸ்பீக்கிங். ஹலோ, யாரு? விமலாவா? ஆமா, நான் விமலா தான் பேசுறேன். My dear, how are you, darling? உங்களை உடனே பார்க்கணும், இமீடியட்டா, இப்பவே. உங்களுக்காக லவர்ஸ் பார்க்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கயா? அதே இடத்துலயா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஜாக்கிரதை, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நாங்க சொல்ற வரைக்கும் அவன் உன்னை விட்டு பிரிய கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கணும். உங்க ஒய்ஃப் சனிய, இதெல்லாம் அஷ்டலட்சுமியா? மாப்பிள கோச்சு கூடாது. 5 நிமிஷம் இங்கே இரு. இத நான் வந்துட்டேன். நீங்க புறப்படுங்க, நான் புறப்படுறேன். மாப்பிள, இத்தனை டெலிபோன் வந்ததே, உன்னை விட்டுட்டு போனேனா? இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ரொம்ப நாளா சேஸ் பண்ணினே இருக்கேன், தமாச்சிக்கினே இருக்குது. இப்பதான் வசமா மாட்டுச்சு. ஒரு half an hour இங்கே கரெக்டா நான் வந்துடுறேன். ஓகே? நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். ஹலோ சேகர். இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. நேரம் ஊட்டி போ. ஊட்டிக்கா? எந்த ஏற்பாடு செய்யல. எனக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. எதுக்கு அப்ப ஊட்டிக்கு போகும்போதெல்லாம் இப்பதான் சொல்றேன். நான் ட்ரெஸ் கொண்டு வந்தேன். ஹோட்டல் ரூம்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் ஆம்பளை தானே, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இது அதை விட முக்கியமான மேட்டர். ப்ளீஸ் கிளம்புங்க. ஓகே ஓகே, கம் ஆன். நல்லா காக்க வச்சுங்க. என்ன? குட் மார்னிங் சார். நிஜமா மன்னிக்கணும். நீங்க தனியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் காலிங் பெல்ல அடித்திருக்க மாட்டேன். சீக்கிரம் புறப்படுங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உங்களை கையோட கூட்டு சொன்னாங்க. என்னையா? நிஜமா இந்த டிரைவர் புத்தி சொல்றதா நீங்க நினைக்கப்படாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் அந்த தாயுள்ள உங்களை தான் தேடிட்டு இருக்கு. புறப்படுங்க, போலாம். யோ யோ யோ, இரியா. என்ன பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பத்தி எனக்கா புரியாது? ராத்திரில யாரும் கிடைக்கலன்னா காலையில இந்த மாதிரி ஆயிடுவீங்களே. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நீங்க வந்து பார்த்தா தான் சௌரியமாவும் டாக்டர் சொல்றாரு. புறப்படுங்க, போலாம். ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இப்ப வாங்க, ராத்திரி உங்க இஷ்டப்படி நடத்துங்க. என்ன உளற? அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ். பல்லைன்னா கஷ்டம். என்ன தேடுறீங்க? மருந்து சீட்டியா? வாங்க போலாம். இரியா, ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். முடியா? ஐயா, நீங்க அம்மா ரூமுக்கு போங்க. இதோ வந்துட்டு. நீ முதல்ல அம்மா ரூமுக்கு போ. வாங்க. அம்மா, நேற்று உங்ககிட்ட நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சு. ஆமாமா, உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. வெளியில எனக்கு 1000 தொல்லை இருக்கலாம். அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள காட்டி இருக்க கூடாது. நான் ஒரு படிச்ச முட்டாள். என்ன மன்னிச்சு. நீங்க ஏன் மகனா இப்படி பேசுறது? நேற்று வரைக்கும் நான் எப்படியோ, இனிமே என்னைக்கு நான் உன் மகன் தான். மகனா இருக்கிறது மட்டுமில்ல, நல்லவனா வாழ்ந்து காட்டி நம்ம குடும்ப பெருமையும் வாழ வைக்க. நான் வேண்டியது தெய்வம் எல்லாம் என் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். ஓ ஜாதகப்படி குரு இன்னைக்கு பேந்துட்டான். அம்மா, உனக்கு காலுக்கு தடவை நல்ல மருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்ல கிடைக்காது, இம்போர்ட் பண்ணு. காலக்காது நானே தைச்சு விடுறேன். அப்பா உங்களை பார்த்து
பார்த்து பயந்து நானும் பொம்மை மாதிரியே இருந்தேன். இனிமே நீங்க நல்லப்பா. நான் ஆடுவேன், பாடுவேன், சிரிப்பேன். இனிமே நானும் சிரிப்பேன். டிரைவர், எனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏங்க முடிக்கிற? 2. யாராரு? மூத்த பையன் மோகன், 2வது பொண்ணு சாந்தி. 2 பேருக்கு தானே நான் பொம்மை வாங்கினேன். ஆமா. நான் வாங்கும்போது நீ பாத்தில? ஆமாங்க. போய் மோகனை கூட்டிட்டு வா. போயா. சத்யாடா, உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து அசந்து போய் நிக்கிறா. பொண்டாட்டி பேசு, அசர வச்சுட்டேன். சாந்தி, நான் உனக்கு வாங்கிட்டு வந்த பொம்மைய உங்க அம்மா கிட்ட காமிச்சியா? அம்மா, இதோ அப்பா வாங்கிட்டு வந்தாரு. லட்சுமி, லட்சுமி, நீ என் பக்கத்துல இருக்கிற? லட்சுமி, இனிமே நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம். நான் திருந்திட்டேன், நல்லபடியா நடந்துட்டேன். நான் தினமும் கடவுள்கிட்ட இதத்தாங்க வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் சொன்ன மருந்த வாங்கிட்டு வந்தீங்களா? நீ வேற மருந்து சொன்னியா? அதான்டா ரிப்போர்ட் பண்ணியே அந்த மருந்து தான் சொல்றா. லட்சுமி, மருந்து வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லம்மா, என் கால அவனே தேய்ச்சி விட்டான். எங்க அம்மா. இப்படி கலகலப்பா இருக்க வேண்டிய குடும்பம் எப்படி எல்லாம் ஆயிடுச்சு.